சரியாக 12 மணி 7 நிமிடங்கள். பிப்ரவரி 7ஆம் தேதி தொடங்கி சரியாக 7 நிமிடங்கள் மட்டுமே நிறைவடைந்துள்ளன. 7-7-7 ஒரே கவிதை மாதிரி இருக்கல்லங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னடா அவன் பிக் பாஸில் வர மாதிரி பேசுகிறானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு தாங்க இந்த பிக் பாஸ் வாய்ஸ், எனக்குலாம் இது எங்கள் தமிழ் சார் வாய்ஸ். என்னடா அது தமிழ் சார் வாய்ஸ்ன்னு கேட்குறீங்களா? ஏன்னா உங்களால் கேட்க முடியாது, நானே கேட்டுக்கிறேன் நீங்கள் கேட்குற மாதிரி. என்னடா இது தமிழ் சார் வாய்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இது தமிழ் சார் வாய்ஸ் வந்து நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது தமிழ் சார் இருந்தார். அவர் இப்படி தான் எக்ஸாம் இன்விஜிலேஷன் வந்துட்டாருன்னு வைங்களேன். அதாவது 9 to 1 எக்ஸாம் நடக்காதுல்ல, 9 to 10 3 மணி நேரத்தில் எக்ஸாம் நடக்கும். ஸோ 9 to 10 எக்ஸாம்னு வச்சுக்கோங்களேன். 3 மணி நேரத்தில் இப்போ 12 ஆயிடுச்சுன்னு வைங்களேன். 12 ஆச்சுன்னா கரெக்டாக போய் வந்துடுவார்னா அங்கே ஹாலில் தான் இருப்பார். பட் சொல்லுவார் கரெக்டாக 12 ஆச்சுன்னா நேரம் சரியாக 12 மணி, இன்னும் சரியாக 1 மணி நேரம் மட்டுமே உள்ளது அப்படின்னு அழகாக அப்படியே தமிழில் பண்ணுவார். அதாவது எப்படின்னா 1 மணி நேரம் தான் இருக்குன்னா இப்படி அனௌன்ஸ் பண்ணுறப்போ நல்லா படிச்சுட்டு போயிட்டாலும் பிரச்சனை இல்லை, வாடா படிச்சுன்னு வந்துட்டோம் எழுதி முடிச்சுன்னு கிளம்பிடலாம் அப்படின்னு ஜாலியில் இருக்கும். படிக்காமல் போயிட்டாலும் பிரச்சனை இல்லைங்க, வாடா என்னடா இது 1 மணி நேரம், சரி ஓகே 1 நேரம் உட்காந்துட்டா இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு கிளம்பிடலான்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த நடுவில் படிச்சுன்னு போயிருந்தேன்னு வைங்களேன், அது என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் ஹாலுக்குள்ளே போனோன்னே அந்த இயற்கையை ரசிக்கிறது. ஹாலுக்குள்ளே என்னடா இயற்கைன்னு நீங்கள் கேட்கலாம். அதெல்லாம் ஜன்னல் இருக்கும். ஆனால் எங்கள் ஸ்கூலில் ஜன்னல் வழியாக இயற்கையும் தெரியாது. இருந்தாலும் நான் ரசிப்பேன், ஏன்னா டைம் ஓட்டல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இது இப்போ ஓட்டுறேன் பாருங்கள் பாட்காஸ்ட் ஆரம்பிச்சுட்டு. அந்த மாதிரி எக்ஸாமில் டைம் ஓட்டுறது யோசிச்சு கொஞ்சம் படிச்சிருப்பேன் இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து எழுதிக்கலாம்டா அப்படின்றதுல இருப்போம். இந்த மீம்லலாம் பார்த்துருப்பீங்களே, இந்த நல்லா ஊரை சுற்றி அப்படியே பார்த்துட்டு கடைசி 5 நிமிஷத்தில் ஒரு ஜென்ரல் கிளம்பியதுன்ற மாதிரி எழுதுவாங்களே, அந்த மாதிரி தான் நானும் எழுதுவேன். அது வந்து எனக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் ஒரு டைம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. பைதவே என்னடா அவன் ட்ரெய்லர் விட்டு 2 மாதம் ஆச்சு, இன்னும் ஒரு எபிசோடு கூட விடல, இவன் பாட்டுக்கு வந்து அதுவும் எபிசோடு ஆரம்பித்த எபிசோட்லேயும் சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கான்னு பாருங்களா. அது தாங்க இந்த பாட்காஸ்டோட ஐடியாவே. சம்மந்தமே இல்லாமல் பேசணும், ரேண்டம் டாக்ஸ். இப்போ கேட்க நல்லா இருக்குல்ல, சம்மந்தமே இல்லாமல் பேசணுன்னா கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் ரேண்டம் டாக்ஸ் எப்படின்னா எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தாங்க வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நம்ம ஒரு கோணத்துலேருந்து பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு கோணத்துலேருந்து பார்த்தா வேறு மாதிரி இருக்கும். இந்த பாட்காஸ்ட் கண்டிப்பாக கேட்குற மாதிரி இருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் நான் போடுவேன். பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் அனதர் பாட்காஸ்ட். சரிங்க, சரி நம்ம கண்டென்ட்குள்ளே போயிடும். என்னடா கண்டென்ட்னு கேட்குறீங்களா? எனக்கே தெரியாது, சும்மா பேசுவோம் அப்படின்ட்டு நான் வந்திருக்கேன். இதுவே இந்த நீங்கள் கேட்கலாம் ட்ரெய்லர் விட்டு ஏன் இவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு. ட்ரெய்லர் விட்டு ஏன் இவ்வளோ நாள் ஆச்சுன்னா ட்ரெய்லர் விட்டு இவ்வளோ நாள் ஆச்சு. இதுவே ட்ரெய்லர் விட்டு ஏன் ஃபஸ்ட் எபிசோடு வந்து இவ்வளோ நாள் ஆச்சு பார்த்தீங்களா? நான் இங்கே தான் வந்து கோர்வையாகவே பேச கற்றுக்கிறேன். அப்போ இந்த பாட்காஸ்ட் எப்படி பண்ணுறேன்றது நீங்களே பாருங்கள். ஸோ ட்ரெய்லர் விட்டு இவ்வளோ நாள் ஆச்சு, ஏன் இவ்வளோ நாள் இல்லைன்னா ஆக்சுவலி நான் வந்து இனிஷியலாக கொஞ்சம் ஆக்டிவாக பண்ணலாம் அப்படின்னு தாங்க வந்தேன் பாட்காஸ்ட்டுக்கு. ஸோ அப்போ வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க வர்ற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே எல்லாம் ஒட்டுக்காக பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. லேட்டர் லைக் ஷி மூவ் அவுட் ஆஃப் த ப்ராஜெக்ட், அவுட் ஆஃப் த RRR Part 2 ப்ராஜெக்ட்ன்ற மாதிரி சொல்கிறேன் பாருங்க. இது போன பாட்காஸ்ட் வச்சுட்டு சரி அவங்க எனக்கு நிறையா ஒர்க் இருக்குது அப்படின்ட்டாங்க. சரி நானும் அப்படியே விட்டுட்டேன். சரி ஓகே பண்ணிக்கலாம் அப்படியே பொறுமையாக அப்படின்றது. ஸோ அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஃப்ரெண்டு இவங்கள இது வேறு ஃப்ரெண்டு, அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்க தனியாக ஒரு பாட்காஸ்ட் ஆரம்பித்து ட்ரெய்லர் விட்டு 3 நாளில் ஃபஸ்ட் எபிசோடு விட்டாங்க. என்னடா அது, நம்மளும் தான் ட்ரெய்லர் விட்டோமே, நம்ம என்ன எபிசோடே இல்லையே, உலகம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு, நம்ம மட்டும் ஏன் இவ்வளோ ஸ்லோவாக போகிறோன்னு என் மனசாட்சி உறுத்தி நைட்டு 12 மணி 7 நிமிஷத்துக்கு ஆரம்பித்தது இப்போ 12 மணி 10 நிமிஷம் ஆயிடுச்சு நான் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அப்படி என்னை உறுத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா சும்மா கேஷுவலாக, ஆமாம் பேர் ஞாபகம் இல்லைங்க, சும்மா கேஷுவலாக அதுதாங்க பாட்காஸ்ட் பேர். நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அந்த பாட்காஸ்ட்டு நம்ம இன்னும் இந்த பாட்காஸ்ட்டுக்கே வரல. ஸோ அந்த பாட்காஸ்ட் பார்த்திங்களா போகிற வழியில் ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணி விட்றோம். ஸோ சும்மா கேஷுவலாக பை ஹசீனா பாட்காஸ்ட் ஸ்பாட்டிஃபைல இதே ஆப்பில் தான் இருக்கும். ஸோ நான் அவங்களுக்கு இதில் ப்ரொமோஷன் பண்ணுறதுனால அவங்க நமக்கு ப்ரொமோஷன் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் இதெல்லாம் பண்ணுறேன். ஸோ நம்ம பாட்காஸ்ட்டுக்கு வரோம். இட்ஸ் ஜஸ்ட் அனதர் பாட்காஸ்ட் பை மீ ரித்தீஷ். போகலாமாங்க கண்டென்ட்டுக்குள்ளே? ஒரே கண்டென்ட் 2வது டைம் சொல்கிறேன், இருந்தாலும் போகலாம். சரி ஓகே, ஃபஸ்ட் எபிசோடுக்கு என்ன கண்டென்ட் வைக்கலாம் அப்படின்னு நான் யோசித்தேங்க. ஃபஸ்ட் எபிசோடு சரி ஓகே, கண்டென்ட் நான் ஆக்சுவலி எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல, எனக்கு அதுதான் ஐடியா, ஒரு ரேண்டம் டாக்காக பேசணும் அப்படின்றது தான் ஐடியாவே. ஸோ
கண்டென்ட் எது ப்ரிப்பேர் பண்ணாமல் தான் நான் வந்திருக்கேன் பேசிக்காக. பட் ஃபஸ்ட் எபிசோடு என்ன ஏதாவது பண்ணலான்னா, ஒய் நாட் கான்சன்ட்ரேட் இந்த ஃபஸ்ட் அப்படின்றது தான் நான் யோசித்தேன். ஒய் நாட் உங்களுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். அதாவது நம்ம வாழ்க்கையில் முதல் அப்படின்றது நம்ம என்ன பண்ணாலும் அதுக்கு முதல் அப்படின்னு ஒன்று இருக்கும்லங்க. அந்த மாதிரி த ஃபஸ்ட் அப்படின்றது தாங்க இந்த எபிசோடோட கண்டென்ட்டு. வாடா ஒரு கண்டென்ட்டை பிடிச்சாச்சு, நீ பேச ஆரம்பிப்போமா? சரி, ஃபஸ்ட் அதில் என்ன நம்ம பேச போகிறோன்னா, நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் ஃபஸ்ட்டாக நடந்திருக்கும் பார்த்தீங்களா, அதை பற்றி தான் பேச போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நான் ஸ்கூல் போன நாள் சத்தியமாக எனக்கு ஞாபகம் இல்லைங்க. ஏன்னா நான் எனக்கு ப்ரீகேஜி போனதே வந்து ரொம்ப கனவு மாதிரி தான் ஞாபகம் இருக்குது. ஸோ நம்ம அங்கேயே ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போயிடலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஓகே, நான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலி ஒரு ஸ்கூலில் படித்தேங்க. அந்த ஸ்கூல் முடித்து இன்னொரு ஸ்கூலுக்கு வந்தப்போ அந்த ஃபஸ்ட் நாள் ஞாபகம் இருக்குது. நான் அழுகலை. ஃபோர்த்து ஒரு மாதிரி எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் ஸ்கூலுன்றனால நான் அழுகலை. ஆனால் ஒரு பையன் எழுதுன்னு இருந்தான். அப்போது அவன் பேர் கௌதம். அவன் வந்து அழுதுன்னு எனக்கு வந்து அவனை பார்த்து இப்படிலாம் இன்னும் அழுதுட்டு இருக்காங்க பாரு பசங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்படின்றப்போ அந்த மாதிரி தாங்க கேசஸ் நான் படித்த ஸ்கூலு. அதில் ஃபஸ்ட் நாள் இப்படி தான் போச்சு. அப்படியே சரி அப்படியே போட்டு இருந்தோம்னா, என்னோடய ஃபஸ்ட்டு கிரிக்கெட் பேட். என்னடா ஃபஸ்ட்டு கிரிக்கெட் பேட்லாம் சொல்கிறான்னு கேட்குறீங்களா? நம்ம இந்தியாவில் முக்கால்வாசி பசங்க 90% நீங்கள் எடுத்துட்டிங்கன்னு வைங்களேன், லைஃப்பில் ஒரு கட்டத்துலையாவது ஒன்று கிரிக்கெட் பிளேயர் ஆகணும், இல்லை சினிமாவில் போய் ஏதாவது பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துடும். நான் வந்து காம்பினேஷன் ஆஃப் போத். எனக்கு 2 ஆசைமே இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில். அதாவது லைக் கொஞ்ச நாள் வரைக்கும் டேரக்டர் ஆகணும் அப்படின்னு யோசிச்சுருந்தேன். அப்புறம் கொஞ்சம் கிரிக்கெட்லலாம் போய் ஏதாவது பெருசாக ஆயிடணும் அப்படின்ற ட்ரையெல்லாம் பண்ணேன். பட் ட்ரை பண்ணேன்றதை விட சும்மா ஏதோ பண்ணேன். பட் அது இன்னும் பெருசாக ஆகலை. ஸோ அதுதாங்க நம்ம இப்போ எங்கே வந்தால் ஃபஸ்ட்டு பேட்டு. சரி, ஃபஸ்ட்டு பேட் எனக்கு எப்படிங்க ஞாபகம் இருக்குன்னா, நான் வந்து 5th படிக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்போ ஆமாம், 5th படிக்கிறப்போ வந்து இது ஒரு ஸ்போர்ட்ஸ் லேண்டு. அப்போ தான் இப்போ கோயம்புத்தூரில் ஸ்போர்ட்ஸ் கடைனா ஸ்போர்ட்ஸ் லேண்ட் தான், எல்லோரும் அப்படி தான் சொல்லுவாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு டைம் ஸ்போர்ட்ஸுக்கே போகிறேன். ஃபஸ்ட் எபிசோடில் எவ்வளோ ஃபஸ்ட்டு வருது பாருங்கள். ஃபஸ்ட்டு டைம் ஸ்போர்ட்ஸ் லேண்டுக்கு போய் ஒரு பேட்டு வாங்குகிறேன். மாவு பேட்டு. மாவு பேட்னா எப்படின்னா, உடன் இருக்காது. உடன் ஒரு குட்டி லேயர் தான். அது உட்டில் ஒரு குட்டி லேயர் இருக்கும். மிச்சபடி அப்படியே மாவு போட்டு பண்ணியிருப்பாங்க. நீங்கள் சொரணும் அப்படியே மாவு அது வரும் அப்படியே. அதுதான் நான் ஃபஸ்ட்டு வாங்கின பேட்டு. அதை வந்து நான் ஒரு 3 வருஷத்துக்கு வச்சுருந்தேங்க. அது எப்படி வச்சுருந்தேன்னா, ஃபஸ்ட்டு ஹேண்டில் போச்சு. அப்புறம் ஹேண்டில் இல்லாமல் வச்சு விளாண்டுருந்தேன். அப்புறம் அந்த 2 சைடு இருக்கும். நடுவில் அந்த ஹேண்டில் வி மாதிரி இருக்கும். பேட்டு வச்சுருந்தவங்களுக்கு தெரியும். அந்த வி மாதிரி இருக்கிறது போய் அந்த 2 சைடு இருக்கும். அது 2யுமே 2 கையிலே பிடிச்சி விளாண்டுருந்தேன். பேட்டரி நார்மலாக 2 கையில் தான் பிடிச்சி விளாடுவாங்க. என்னடா இதுன்னு கேட்கலாம் நீங்கள். இதுதாங்க ரேண்டம் டாக்ஸ். அப்படி தான் இருக்கும். இக்னோர். அதுக்கு பாட்காஸ்ட் இக்னோர் பண்ணிடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அப்புறம் அந்த பேட்டோட அந்த 2 சைட்லேருந்து ஒரு சைடு உடஞ்சி போய் மறுபடியும் நார்மல் பேட் மாதிரி விளாண்டு அதுவே ஒரு 3 வருஷத்துக்கு ஓட்டினேங்க. அப்படியே போய் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு பேட்டு. அடுத்து வந்து ஃபஸ்ட்டு சைக்கிள் வருவாங்க. சைக்கிள் டைமிங்கே இருக்குல்ல. பட் இதை நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணி சொல்லலைங்க. என் ஃபஸ்ட்டு சைக்கிள் நான் வந்து 5th வாங்கினேங்க. 2013 ஐ திங்க். ஸ்ட்ரீட் ரைடர், ஹெர்குலஸ் ஸ்ட்ரீட் ரைடர், பிளாக் கலர் சைக்கிள். அதுதான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. இட் வாஸ் வெரி எமோஷ்னலி அட்டாச்ட். அது ஒரு பொருளாக என்கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப எமோஷ்னலாக என் கூட அட்டாச் இருந்ததுன்னா அந்த சைக்கிள் தாங்க. அதாவது நான் வந்து எப்படி நினச்சிருந்தேன், அந்த சைக்கிளை எவ்வளோ வருஷம் ஆனாலும் இது ஒரு மியூசியம் போட்டாவது பத்திரமா வச்சுக்கணுன்ற அளவுக்கு அந்த சைக்கிள் கூட நான் அட்டாச்மெண்ட்டாக இருந்தேன். பட் சேட்லி போன வருஷம் அந்த சைக்கிள் ஒருத்தர் தூக்கிட்டாருங்க. எனக்கு நான் அப்படியே என்னையே அறியாமல் இன்றைக்கி டவுன் ஹாலில் தான் நான் சைக்கிளை தொலைச்சேன். அப்படியே எனக்கு கண்ணிலேருந்து அப்படியே தாரையாக தண்ணி ஊற்றுது என்னையே அறியாமல். என்னடா இது அப்படின்ட்டு. அப்போ தான் அப்புறம் என்ன பண்ணுறதுங்க, அப்படியே நான் விட்டுட்டேன். நான் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறப்ப கரெக்டாக பாருங்கள் வருது. இந்த மாதிரி என்னோடய ஃபஸ்ட்டு சைக்கிள். அதாவது சைக்கிளை பற்றி பேசணுன்னு வைங்களேன், நான் அது தனியாக மை சைக்கிள்னு ஒரு எபிசோடே போடலாம். அவ்வளோ இருக்குது அந்த சைக்கிளோட என்னோடய மெமரிஸ். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு சைக்கிள் இப்போ ரீசெண்டாக தான் அதை நான் பறி கொடுத்துட்டு வந்து இப்படி உங்கள் முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வேறு என்ன ஃபஸ்ட்டு இருக்குது வாழ்க்கையில். சரி ஓகே, அப்படியே ஃபஸ்ட்டு லவ், அதாவது இந்த பப்பி லவ்னு சொல்லுவாங்களே, அதுதான். அது வந்து எனக்கு எப்போ வந்துச்சுன்னா, நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வந்துச்சு. யாருங்களாம் நான் சொல்ல மாட்டேன். 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அது வந்து அப்போ வந்து நான் ஏதோ பெரிய ஃபீல் பண்ணி மகான் மாதிரி ஒரு தெய்வீக காதல் இளைஞரை நினச்சிருந்தேன். ஏன் தெரியுமா,
எப்படின்னா அந்த அப்போல்லாம் வந்து எல்லாருமே லவ் பண்ணுறானே எப்படி ஒரு பொண்ணு டெய்லி காசுக்குள்ளே பார்த்து அப்படி ஒரு ஃபீல் அப்படி தான் லவ் பண்ணுவாங்க. நான் அப்படி கிடையாது. நான் வந்து ஓகே இந்த பொண்ணு நம்ம லவ்வே இருக்குது, அது ஒரு அட்ராக்ஷன் இந்த பொண்ணு மேலே நமக்கு இருக்குது அப்படின்றத நான் எப்போ தெரிஞ்சுக்கிட்டேன்னா அந்த பொண்ணு நாளைக்கு ஸ்கூலை விட்டு போகுதுன்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரியுது. இன்றைக்கி தான் இந்த பொண்ணு லைக் நமக்கு இந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன் இருக்குதுன்னு தெரியுது. நான் சொல்லலை ஆக்சுவலி, ரொம்ப அந்த வயசில் நான் அவ்வளோலாம் யோசிக்கல. நல்ல ஒரு அட்ராக்ஷன் இருந்துச்சு, சார் செம்மையாக இருந்துச்சுடா ஃபஸ்ட் டைம் ஃபீல் அப்படின்ற மாதிரி அப்படியே விட்டுட்டேன். அந்த பொண்ணு ஸ்கூல் விட்டு போயிடுச்சு. நான் அடுத்த ஒரு 2-2.5 வருஷம் இருக்குங்க. நான் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கேன், நம்ம வர்றா எவ்வளோ பெரிய ஆள், அந்த பொண்ணை பார்க்குறதே இல்லை, இருந்தாலும் நமக்கு அந்த பொண்ணு மேலே அந்த லவ் குறையவே இல்லை. பார்த்தியா நம்ம எவ்வளோ ஒரு தெய்வீக காதல் பண்ணுறோம். இது பத்தாதுன்னு இப்போது அந்த டைமில் கமிட்டடாக இருப்பாங்க தெரியுமா, அவங்க வேறு நம்மளை ஊற்றி பற்றி விடுறது. அதாவது இப்போல்லாம் பார்த்தாலே நிறைய காதல் வரதில்லடா, நீ எப்படா பார்க்காம இப்படி லவ் பண்ணுறீங்களான்னு சொல்கிறப்போ எனக்கே பெருமையாக இருக்கும். வாட்டர் லவ்வர் ஐயம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதாங்க நம்ம ஃபஸ்ட் லவ். அது வந்து ஒரு தெய்வீக காதல், அந்த மாதிரி ஒரு இது. அப்புறம் வேறு என்ன ஃபஸ்ட்டு ஆஃப் த லைஃப், ஃபஸ்ட்டு டே ஆஃப் காலேஜுங்க. எனக்கு ஃபஸ்ட்டு டே ஆஃப் காலேஜே நான் 1.5 வருஷம் காலேஜ், அதாவது 1.5 வருஷம் என்னோடய காலேஜ் டேர்ம் முடிஞ்சு தான் நான் போனேன். ஏன்னா ஐம் அ வெரி சேட் கொரோனா பேட்ச். ஸோ அந்த ஃபஸ்ட் நாள் காலேஜ் போகிறேன், ஆன்லைன் 1.5 வருஷம் யார்கிட்டையுமே பேசலை. எனக்கு வந்து அப்போ வந்து பெருசாக யார்கிட்டையும் இந்த ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஷிப் வளர்த்துக்கிற ஹேபிட் இல்லை. ஏன்னா எனக்கு ஃபோனுமே வந்து நான் ஆன்லைன் கிளாஸ் வந்தக்கப்புறம் தான் நான் ஃபோனே வாங்கினேன். ஸோ அதனால் எனக்கு அந்த ஃபோனில் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கிறது, இந்த சோஷியல் மீடியா மூலிமா ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கிறதுலாம் அவ்வளோ பழக்கம் கிடையாது. ஸோ எனக்கு இந்த ஆன்லைனில் அவ்வளோவா ஃப்ரெண்ட்ஸே செட் ஆகலை. நான் காலேஜ் சேர்றப்போ என்னடா இது, சரி நேரில் போய் என்னடா பண்ண போகிறோம் அப்படின்றது. நான் ஆக்சுவலி காலேஜ் போனதுக்கப்புறம் நான் ஸ்கூலில் எப்படின்னா நான் அமைதின்னு நானே நினச்சிப்பேன். ஆனால் இல்லைன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் வீட்டில் வந்து எப்படின்னா அமைதியாக பெரியவங்க முன்னாடி அமைதியாக அந்த மாதிரி இருக்கிற பையன் தான் நான். ஸோ காலேஜும் போய் எப்படியும் அமைதியாக போகிறேன். ஃபஸ்ட் நாள் ஒரு பையன் மேலே 2 பொண்ணுங்க மட்டும் இருந்தாங்க. அதில் ஒரு பொண்ணுகிட்ட நான் நல்லா பேசுவேன். இதுவே நான் எங்கள் பேர் நிறைய சொல்ல கூடாதுன்னு இருக்கேங்க, அதனால தான். அந்த பொண்ணுகிட்ட நல்லா பேசுவேன். பார்த்தா அந்த பொண்ணு லைக் நான் ஹாய் சொல்லுவாங்க, எதுனா நான் எனக்கு ஸ்டார்டிங் பயம், நம்ம சரி ஹாய் சொல்லுவாங்க நம்மளும் சொல்லலாம் அப்படின்னு நினச்சா அந்த பொண்ணு பாட்டுக்கு முறைச்சிட்டு போயிட்டாங்க. என்னடா அது, நம்ம என்னடா ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸே இப்படி இருக்குடா காலேஜில். ஏன்னா பசங்க யார்ட்டையுமே நான் பேச மாட்டேன். அந்த பொண்ணுகிட்ட தான் எதாவது அசைன்மெண்ட் அந்த மாதிரிலாம் கேட்பேன் போய். நான் அவங்களும் இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்களோ, அவ்வளோதான் நம்ம காலேஜ் வரைக்கும் என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி யோசித்து, அப்பா அப்படியே பெரிய மன உளைச்சலுக்குலாம் ஆளாகலைங்க. ஏன்னா நான் பெருசாக அந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டேன். அப்படியே அதுவும் கடந்து போயிடுச்சு. ஃபஸ்ட்டு டே ஆஃப் காலேஜ் எப்படி போச்சுன்னே தெரில. அப்படியே ஒரு மாதிரி போனேன், ஒரு 2 பேர் பார்த்தேன். அப்புறம் அன்றைக்கி தான் தர்ஷிக்கிட்ட பேசினேன். தர்ஷிக்கு வந்து எனக்கு போக போக தோண ஆரம்பிச்சிது. ஃபஸ்ட்டு பார்த்து பேசுகிறப்போ ஒன்றுமே தோணலை. போக போக தான் தர்ஷிக் பைதுவே அவனும் எப்படி இருந்தாலும் கேட்டுருவான் அந்த பாட்காஸ்ட்டு. நான் போக போக யோசித்தேன், சார் எப்படிடா நம்ம இவன் கூட ஃப்ரெண்ட் ஆனோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவன் ரொம்ப ஒரு டிசர்வ்டான பர்சனு, பெருசாக யார்கிட்டையும் அவ்வளோ பேச மாட்டான். அவன்கிட்டே நம்ம இப்படி பேசுகிறோன்னா பரவாயில்ல, நம்ம ஒரு ஆள் தான் அப்படின்றத நான் அடிக்கடிக்கு ஃபீல் பண்ணிப்பேங்க. என்னடா இவன் இந்த பாட்காஸ்ட் நம்ம ஒரு ஆள் தான்றதே சொல்லிட்டுருக்கேன்னு நினச்சிக்கிறீங்களா? நான் மட்டும் இல்லைங்க, எல்லாருமே அப்படி இருக்கணுங்க. ஆல்வேஸ் பி கிரேட்ஃபுல் டு யுவர் செல்ஃப் அப்படின்றது வந்து யார் சொன்னா அப்படின்னு கேட்டால், அதாவது என் காலேஜில் வந்து நான் எப்படி சொல்கிறது, ஒருத்தங்களை பார்த்து நிறையா மாறினேன். அவங்க தான் ஆல்வேஸ் பி கிரேட்ஃபுல்பாங்க. அதனால் அவங்ககிட்ட இந்த லைன் வந்து சூரிய பிரபா தான் அது. அவங்க தான் வந்து ஆல்வேஸ் பி கிரேட்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்னடா இது ரொம்ப ஃபார்மலாக பேசுகிறேன், எப்படியோ இது ரொம்ப க்ளோஸ்டாக தான் கேட்பீங்கன்னு தெரியும். அதுதான் சூர்யா தான் வந்து ஆல்வேஸ் பி கிரேட்ஃபுல்பாங்க. நான் வந்து அப்படியே ஆல்வேஸ் பி கிரேட்ஃபுல் டு மை செல்ஃப்ன்றனால தான் நான் இங்கே நிறையா அப்படி பேசிகிட்ருக்கேன். ஸோ 2 கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன், சூரிய பிரபா, தர்ஷிக்கு. அடுத்தது வந்து அந்த பாட்காஸ்ட்டுக்கு வந்துட்டு நான் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அது வேறு யாரும் இல்லை, நித்யஸ்ரீ பாலசுப்ரமணியம் அவங்க பேர். ஸோ 3வது கேரக்டர் இன்ட்ரடக்ஷன். இப்படியே வந்து பார்த்திங்கன்னா என் வாழ்க்கையில் இருக்க ஒவ்வொரு கேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி நிறையா சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் நடந்தால் நான் அதை வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லுவேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கேளுங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஃபஸ்ட்டு இதை பக்கமே வரமாட்டீங்க. அந்த மாதிரி தான் இருக்குது இந்த பாட்காஸ்ட்டோட ரீச். பட் இருந்தாலும் ஒரு க்ளோஸ்டு என்விரான்மெண்ட்டில் இந்த பாட்காஸ்ட் கேட்பீங்க. ஸோ டைம் இப்போ கரெக்டாக 15 நிமிஷம் பேசிட்டேன் நான். சூப்பராக எப்படி டைம் ஓட்டுறதுனே தெரியாமல் நல்லா ஓட்டி
15 நிமிஷம் என்னோடய ஃபஸ்ட் எபிசோட். ஃபஸ்ட்டில் 3 தான் சொல்லியிருக்கேன் ஆக்சுவலி. பேட்டு, சைக்கிளு, வண்டிங்க. கண்டென்ட் முடிகிற நேரத்தில் என் வண்டி நான் வந்து ஃபஸ்ட்டு வாங்கின வண்டி, 1 வருஷம் கூட இன்னும் ஆகலை வண்டி வாங்கி, எஃப்செட்டு. அது வந்து லைக் எப்படின்னா, நான் எம்டி தான் வாங்கலான்ற ஐடியா இருந்தேன். பட் ஆஸ் டெஸ்டினி நான் எஃப்செட் தான் வாங்கினேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வண்டி வாங்கலான்னு 12th முடிச்சப்போ முடிவு பண்ணப்போ நான் வாங்கலான்னு நினச்ச வண்டி எஃப்செட். தட் இஸ் கால்ட் டெஸ்டினி. ஸோ ஆல்வேஸ் பிலீவ் இன் டெஸ்டினி, ஆல்வேஸ் பி கிரேட்ஃபுல் டு யுவர் செல்ஃப். இதுதான் மாரல் ஆஃப் த கண்டென்ட், அதாவது மாரல் ஆஃப் த எபிசோடுன்ட்டு நானே சொல்லிக்கிறேன். ஏன்னா அது 2 தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த ஒரு எபிசோடு வர வரைக்கும் நீங்களாம் வெயிட் பண்ண மாட்டீங்க, பட் நானும் வெயிட் பண்ண. பட் இன்னொன்று நான் ஒரு நோட் கொடுக்குறேன். இது வந்து நான் ஒரு ரெகுலர் இன்டர்வலில் அந்த வீக்லி ஒன்ஸ் இல்லை ஒரு வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி போடுவேன்றது மாதிரி ஒரு பாட்காஸ்டே இருக்காதுங்க. ஏன்னா இது வந்து எனக்கு சும்மா ஒரு ஹாபிக்காக பண்ணுற ஒரு பாட்காஸ்ட். ஸோ லைக் எப்போல்லாம் எனக்கு ஒரு கண்டென்ட் பேசணும்னு தோணுதோ, எப்போல்லாம் ஏதாவது ஜாலியாக ஏதாவது ஷேர் பண்ணணும்னு தோணுதோ, அப்போல்லாம் இந்த மீடியமில் வந்து பேசுவேன். ஸோ கேட்கணும்னு நினைக்கிறவங்க கேன் டியூன் இன் டு ஜஸ்ட் அனதர் பாட்காஸ்ட் பை மீ ரித்தீஷ். அப்புறம் என்னை காண்டாக்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கும், கண்டிப்பாக அதில் காண்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரித்து RITHU._R இதுதான் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். இதுதான் நான் எதாவது பயோவில் முடிஞ்சால் ஆட் பண்ணுறேன். இல்லாட்டி நீங்கள் இதை ரீவைண்ட் பண்ணி கூட கேட்கலாம். அதுதான் ஸ்பெஷாலிட்டி ஆஃப் ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட். ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வேணும்னா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம், ஃபீட்பேக்ஸ் கொடுக்கலாம். ஸோ அடுத்த டைம் ஏதாவது கண்டென்ட் எனக்கு தோன்ற வரைக்கும் இட்ஸ் மீ சைனிங் ஆஃப் ஃப்ரம் இட்ஸ் ஜஸ்ட் அனதர் பாட்காஸ்ட் பை மீ ரித்தீஷ். டாட்டா, பாய் பாய், குட் நைட். நைட் 12:30 மணி ஆச்சு, மேட்ச்சும் முடிஞ்சிச்சு. என்னடா அவன் மேட்ச் முடிஞ்சிச்சான்னு சம்மந்தமே இல்லாமல் கேட்குறீங்களா? சவுத் ஆஃப்ரிக்கா T20 லீக் நடந்துகிட்ருக்குங்க. எப்படின்னா, அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் மும்பை இந்தியன்ஸ் எப்படி சவுத் ஆஃப்ரிக்கா சூப்பர் லீக்கில் விளையாடுவாங்கன்னு கேட்குறீங்களா? அப்படி விளையாட மாட்டாங்க. ஆனால் அவங்களோட ஃப்ரான்ச்சைஸி 2 இதில் விளையாடுது. ஸோ அந்த மேட்ச் தான் நான் பார்த்துருக்கேன். என்னை இப்படி விட்டிங்கன்னா நான் இன்னும் அரை மணி நேரத்துக்கு பேசுவேன். ஸோ இட்ஸ் வெரி குட் டு சே டாட்டா பை பை டு எவ்ரி ஒன். குட் நைட், ஸ்லீப் டைட், ஆல்வேஸ் பி கிரேட்ஃபுல் டு யுவர் செல்ஃப், பிலீவ் இன் டெஸ்டினி. கரெக்டாக கண்டென்ட்டை டெலிவரி பண்ணிட்டேன். ஸோ குட் நைட் டு எவ்ரி ஒன். பை பை.